ஹலோ செடி வேரியன்ஸ், வணக்கம், வந்தனம். ஸோ போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜிஜி பிளான்ட்டோட ஆரிஜின் பற்றி பார்த்தோம். இதோட ஷைனிங் லீவ்ஸ் பார்த்தோம். அது மாதிரி இந்த பிளான்ட் எப்படி முளைக்கும்னு சொல்லி பார்த்தோம். லைக் ஹவு இட் க்ரோஸ். அதாவது ஒரு ஷூட்லேருந்து அழகாக அப்படி முளைச்சிரும். ஒரு ஷூட் தான் வரும், சின்ன சின்ன இலெல்லாம் வராது. நான் சொன்ன மாதிரி அழகாக ஒரு ஷூட் வரும். அந்த ஷூட்லேருந்து அப்படியே ஒரு பஞ்சாக ப்ரீ லீஃப்டு எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும் லீஃப். அது அப்படியே அப்புறம் மெச்சூர் ஆகிடும். ஸோ இது யூனிக்கான பிளான்ட்டுங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் சின்ன சின்ன லீஃபாக வரும், அப்போலாம் கிடையாது. இது அப்படியே எடுத்தோடனே ப்ரீ பிளான்ட் மாதிரி தான் எல்லாமே, அப்படியே முன்னாடியே வந்துடும் எல்லாமே சேர்த்து. ஸோ இதோட அடுத்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். நிறைய பேர் ப்ரோ இது என்ன ப்ரோ, அந்த ரைசோம்ஸ்னு ஏதோ சொன்னீங்களே உருளைக்கிழங்கு மாதிரி, அந்த உருளைக்கிழங்கு வாங்கி வச்சா வந்துருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. நோ, அப்படி வளரதோட சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லீவ்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லீவ்ஸை ஒரு சிங்கிள் லீஃபை தான் சொல்கிறேன். லீஃபை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சாயிலில் நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வச்சுக்கோங்க. லைக் 3 to 4 months, ஓகேவா? 3 to 4 months அந்த லீஃபை நீங்கள் அப்படியே சாயிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுவது ஒத்த லீஃப் தான். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு சின்ன கிழங்கு வந்திருக்கும். அதான் ரைசோம்ஸ், இதோட ரைசோம்ஸ். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் பிளான்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக ஃபஸ்ட்டு ஷூட் ஒன்று விடும் இது மாதிரி. அப்புறம் ஃபாலோட் பை நெக்ஸ்ட் ஷூட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டுங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வச்சோடனே அப்படியே எடுத்தோமா கவுத்தோமா அப்படிலாம் சொல்லி வர பிளான்ட்டு கிடையாது. ரொம்ப ஸ்லோவான ஒரு பிளான்ட்டு. நான் ஏன் ரொம்ப ஸ்லோன்னு சொல்கிறேன்னா, இந்த பிளான்ட் இப்போ இதோட லைஃபே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months ஓல்டு பிளான்ட்டுங்க. 6 monthsல இவ்வளோ தான் வந்திருக்கு. நீங்கள் அதுவும் எக்ஸசிவாக தண்ணியெலாம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ நார்மல் செடி மாதிரி தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளான்ட் ஒன்றா அழுகி போயிடும், இல்லை ஒத்த ஷூட்டோடு அப்படியே நின்றுட்டே இருக்கும். அடுத்த ஷூட் வரவே வராது. இதோட முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்ன, தூக்கி நீங்கள் வெயிலெலாம் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அது வாடி போயிடும்னு சொன்னதோட சம்டைம்ஸ் டார்மெண்ட்டாக கூட அப்படியே இருந்துட்டு போயிடலாம். ஸோ இது சும்மா ஒரு மணி நேரம் சன்லைட் வைக்கிறீங்க, அப்புறம் திரும்பி எடுத்து இண்டோரில் வைக்கிறீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக இண்டோர் பிளான்ட் தான் நான் சொல்லுவேன். இண்டோர் பிளான்ட் தான் சஜஷன். எங்கே போனால் இண்டோர் பிளான்ட்டாக தான் இதை விற்கவும் செய்வாங்க. ஸோ இதோட சாயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஜஸ்ட் ஒரு பெபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது இண்டோர்னால நான் ஒரு அழகுக்கு இது மாதிரி பெபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பெபிள்ஸ் போட்டதெல்லாம் பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதே மாதிரி இப்போ இந்த சாயில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொக்கோ பிட், அப்புறம் நார்மல் சாயில், அதாவது களிமண் கிடையாது, நார்மல் சாயில். அந்த நார்மல் சாயில் ப்ளஸ் கொக்கோ பிட் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் 3 மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 30-30-30. இதில் ஏன் 30-30 போட்டிருக்கேன் அப்படின்னா 30-30 போட்டோன்னே கொஞ்சம் க்ரோத் நல்லா இருந்ததுங்க. எனக்கு கொஞ்சம் இன்னொரு ஜிஜி பிளான்ட் இருக்குது, அதில் கொக்கோ பிட் கொஞ்சம் மெஜாரிட்டியாகவும் சாயிலும் வெர்மி கம்போஸ்ட்டும் லோவர் ரேஷியோவில் போட்டால் அது கொஞ்சம் டார்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொக்கோ பிட் ஜாஸ்தியாக இருக்கிறனால வாட்டர் கண்டென்ட் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிக்கும். அந்த ரீசன்னால் மேபி அது க்ரோத் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதோட பாட் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது க்ரோத் வந்துடும். ரொம்ப சின்ன பாட்டில் வச்சிங்கன்னா இது செட் ஆகுது. கொஞ்சம் மீடியம் சைஸ் பாட்லேயே வச்சுக்கோங்க. சின்ன பாட்டுக்கு சூட்டபுளான பிளான்ட்டு கிடையாது. இப்போ நம்ம இந்த ஜேட் பிளான்ட்டு இந்த மாதிரி கேக்டஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டி கிடையாது. இது கொஞ்சம் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாட்டு வச்சா இது நல்லா உங்களுக்கு வளரக்கூடும். அப்புறம் வாட்டரிங் சொல்லி கொஷின் கேட்டிருந்தீங்க. வாட்டரிங் 100% 15 days ஒன்ஸ் ஒரு கப்பு ஊற்றுங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஒருவேளை ரொம்ப ஹை மாய்ஸ்ட் ஏரியா, ஐ மீன் லைக் ஹை ஹியூமிடிக் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சாயில் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஒரு விரலை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 2 inch டிப் பண்ணி. லைக் அந்த சாயில் ஈரமாக இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றாதீங்க, விட்டுருங்க. ரொம்ப ட்ரையான ஏரியாவில் இருக்கீங்கன்னா ஒரு 10 days அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் லிவிங் இன் ஹில் சைட் ஏரியா, இப்போ ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்க, லைக் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அங்கே எப்போ 10 degree கீழே போகும் அப்படின்னா இந்த செடி செத்து போயிருங்க. அது நாட் ஆப்ட் டு க்ரோ திஸ் பிளான்ட். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 degree மேலே இருந்தால் தான் அந்த பிளான்ட் வரும். நீங்கள் லோ லைங் ஏரியாலேருந்து வாங்கிட்டு அங்கே போனீங்க அப்படின்னா இது செத்து போகிற சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லை இன்சைடில் நான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவேன், ஹீட்டர்லாம் போட்டு அப்படின்னா ஓகே, வளரக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப கூலாக விடாதீங்க. ரொம்ப கூலானால் அது லைக் என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி செத்து போயிடும். ஸோ இதுக்கு ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ண வேணாங்க. ஆர்கானிக்காக வெர்மி கம்போஸ்ட் போடுங்க, அப்புறம் கவு டங் போடுங்க. உங்கள் ஏரியா ரொம்ப ஹியூமிடாக இருக்குது, கூலாகவே இருக்குது, எஸ்பெஷலாக நான் இதை ரிஸ்க் எடுத்து நான் ஹில் ஸ்டேஷனில் இருக்கும்போது வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவு டங் போடுங்க. ட்ரை கவு டங் தூவி விட்ருங்க.
இல்லை வந்து ஆட்டோட ஆட்டோட கம்போஸ்ட் எதையும் எடுத்து போட்டிங்க அப்படின்னா சான்சஸ் நிறையா இருக்குங்க. இது வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகிறதுக்கு. அடுத்து என்பிகே போடலாமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் ரிகரஸாக க்ரோ பண்ணும், இது வந்து ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட் தான், எனக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா என்பிகே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 19-19-19 போடாதீங்க, இதுக்கு வந்து 20-20-20 போடுங்க. நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. 20-20-20 1 கிராம் இன் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் மட்டும் கலந்துக்கோங்க. கலந்து இதில் ஊற்றுங்க. மந்த்லி ஒன்ஸ் 1 லிட்டர் ஊற்றுங்க. சாரி, 1 லிட்டர் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து இந்த பிளான்ட்டே வந்து சின்ன பிளான்ட்டு, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஊற்றா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கிராம் ஆஃப் என்பிகே 20-20-20 மிக்ஸ்ட் இன் 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ ஒன்ஸ் இன் அ மந்த் அது ஈக்குவலாக நீங்கள் டிவைட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு சொல்லணும்னா